டெல்லியில் முதல்வராக பாஜகவின் முதல் முறை எம்எல்ஏவான ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய தலைநகர் டெல்லி சட்டசபைக்கு கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடந்தது. இதில் மொத்தமுள்ள 70 இடங்களில் 48 இடங்களை வென்று பாஜக ஆட்சியை பிடித்தது. இதன் வாயிலாக 27 ஆண்டுகளுக்கு பின் டெல்லியில் பாஜக ஆட்சி அமைந்துள்ளது. இந்நிலையில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று பதவியேற்பு விழா நடந்தது. டெல்லியின் முதல்வராக பாஜகவின் முதல் முறை எம்எல்ஏவான ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்டார். இவருக்கு துணைநிலை கவர்னர் வி.கே. சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இவர் டெல்லியின் 4வது பெண் முதல்வர் ஆவார். ஆம் ஆத்மி கட்சி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வர்மா துணை முதல்வராக பதவியேற்றார். ஆஷிஷ் டூர், மஞ்சித் சிங், திரிஷா, ரவீந்தர் இந்திரஜ், கபில் மிஸ்ரா மற்றும் பங்கஜ் குமார் சிங் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இவ்விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள், ஆளும் மாநில முதல்வர்கள், துணை முதல்வர்கள் பங்கேற்றனர்.